அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வோட கிருபையினால் நாளைக்கு ஈதுல் அல்ஹா பெருநாள் தியாக திருநாளை அடைய இருக்குகிறோம். இதிலே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் ஏராளமானவர்கள் உலுஹியா குர்பான் கிடாய்களும் அல்லது கூற்று குர்பானிகளும் கலந்து கொண்டவர்கள் ஏராளமானவர்கள் நாம் இருக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணி நாளை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நமக்கு அது வாகனமாக இருக்கும். நாம் அந்த பாலத்தில் கடக்க முற்படும் பொழுது நாம் குர்பான் கிடைத்த அந்த கிடாயோ அல்லது மாடோ ஒட்டகமோ அது வேகமாக வந்து நம்மை சுமந்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து நம்மை நிறுத்தும். நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மிக மிக லேசாக இருக்கும். மேலும் நாம் குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த பிரானுடைய ரோமம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய அந்தஸ்துகள் கூட்டப்படுகிறது, நன்மைகள் அதிகம் எழுதப்படுகிறது என்பதாக ஹதீஸுகள் எல்லாம் காணப்படுகிறது. அதனால் நல்ல பருமனானதாக கொழுத்ததாக நாம் கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய பிராணிகளை வாங்கியிருப்பீர்கள் என்பதை நாம் நம்புகிறோம். ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி நமக்கு வாகனமாக இருக்கிறது, நாளை கியாமத்து நாளில் நமக்கு உதவியாக இருக்கிறது. அதனால் அதை இழுப்பதும் அதை கொடுமைப்படுத்துவதும் சிரமப்படுத்துவதும் ஓட விட்டு பின்னால் நாம் விரட்டுவதும் இது போன்ற காரியத்தை விட்டு தயவு செய்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அதை நாம் குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணி நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் அறுத்து குர்பான் கொடுக்கக்கூடிய நிலைகள் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பூர்ணமான அவருடைய தியாகத்தினாலே அல்லாஹ் விரும்பி ஆட்டை சொர்க்கத்திலிருந்து இறக்கினான். அல்லாஹ் மட்டும் ஆட்டை இறக்காவிட்டிருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தியாகம் இல்லாவிட்டிருந்தால் நம்ம வீட்டில் பிறக்குகின்ற ஒரு குழந்தையை குர்பான் கொடுக்கக்கூடிய நிலைகள் வந்திருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். அதற்காக வேண்டி மாற்றமாக நாம் குர்பான் கொடுக்குகிறோம். அதனால் அந்த குர்பானுடைய பிராணிகளை நீங்கள் தயவு செய்து கொடுமைப்படுத்தாமல் சந்தோஷமாக அதை அழைத்து சென்று சந்தோஷமான முறையிலே அதை நீங்கள் அறுப்பதற்கு முற்படுத்த வேண்டும். அதனுடைய கால்களை அறுத்த பின்னால் கட்டி போட்டு இருப்பதும் அதை கயிறை நீங்கள் அவிழ்த்து விட வேண்டும். நல்ல முறையில் அறுத்ததும் அதனுடைய இரத்தங்கள் வெளியிலே ஓட வேண்டும். அதனுடைய கால்களை அது உதற வேண்டும். இறக்கும் பொழுதும் கூட அது நல்ல முறையில் சுதந்திரமாக தன்னுடைய கால்களை அடித்து இறக்க வேண்டும். அதனால் தயவு செய்து குர்பான் பிராணிகளை சந்தோஷமான முறையில் கொடுமைப்படுத்தாமல் நாளை நீங்கள் குர்பான் கொடுக்க முன்வாருங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய குர்பான்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் கபூலாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.